கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் மீதா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் குறித்தும் எம்பி கனிமொழி அவர்கள் குறித்தும் அவதூறாக பேசிய வழக்கில் ராஜா அவர்களை கைது செய்ய சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓராண்டு சிறை தண்டனை கூட கூடுதலாக கொடுத்துருக்க நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? ரொம்ப விசித்திரமான செய்தி. நமக்கு இதுவரை தமிழ்நாட்டில் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரம் இழந்த ஆதிக்கத்தை சற்று அடக்கி வாசித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய இஷ்டம் போல காவி பயங்கரவாத அரசியல், பார்ப்பனிய அரசியல், சனாதன அரசியல், தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு பாரம்பரியம், பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கைகள், சனாதன எதிர்ப்பு கொள்கைகள், இதையெல்லாம் எதிர்த்து ராஜா, அண்ணாமலை, நடிகைகள், கஸ்தூரி, ஏற்கனவே ஒரு நடிகை, அவங்க இப்போ வாபஸ் ஆகிட்டாங்க. பாரதிய ஜனதா என்கிற பெயரில் வர்றவன் யாராக இருந்தாலும் சரி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, வலதுசாரிகள், இன்னும் நீங்கள் வலதுசாரி நேரடியாக சொல்லாமலேயே ஒரு சங்பரிவார் கும்பல், அது ஒரு பெரிய குடையில் இருக்கிற கூட்டம், இவர்களுடைய கண்ணை உறுத்துவதாக இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கிற சனாதன எதிர்ப்பு கருத்தியல் கண்ணோட்டம். சனாதனம் என்பது பார்ப்பனர்களை உயர் சாதியாக ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம். இப்போ சமீபத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக பிராமின்ஸுக்கு பிசிஆர் வேணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துகிற ஒரு கேவலமான ஜந்துவாக நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை பார்த்துருக்கலாம். மதுரையிலிருந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிருச்சியன் அதுக்கு போய் நின்று அந்த ஆர்ப்பாட்டத்தில், அந்த ஆள் பேர் என்ன, திருமாரஞ்சி, அவன் கூட எடுபடியாக போய் அங்கே நிற்கிறான். என்னடா உங்களுடைய வேலைன்னா, பார்ப்பனர்களை நாங்கள் எங்கள் தலைமையாக ஏற்றுக்கிறோம், ஆனால் நீங்கள் பார்ப்பனர்கள் சொல்லாதீங்க, பிராமணர்கள்னு சொல்லுங்கள். இதான் சனாதன மனோபாவம். பார்ப்பனர்கள் என்பது கூட கெட்ட வார்த்தை கிடையாது. அவங்க எங்களுக்கு மேல் ஜாதி, நாங்கள் அவங்க காலை நக்கி குடிக்கிறவங்க, கீழ் ஜாதின்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு அர்ஜுன் சம்பத்து, திருமாரஞ்சி, இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கருத்தியலை, இந்த மனோபாவத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்து இன்றைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிற பார்ப்பன சனாதனம் தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தது. பீகாரிலிருந்து வந்த ராஜா பாரம்பரியம், பாண்டே பாரம்பரியம், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிராமின்ஸுக்கு ஒரு பீகார் மாதிரி, ஊப்பி மாதிரி ஒரு மரியாதை, காலில் விழுந்து கும்பிடுற மரியாதை இல்லையா அப்படின்னு கொதிச்சு போகிறாங்க. ஏன்னா அங்கே இன்னும் பார்ப்பன ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. அங்கே இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியையே விழுங்குகிறது உத்தரப்பிரதேசம். பகுஜன் சமாஜ் என்கிற கருத்தாக்கத்தை சர்வஜான் அப்படின்னு மாற்றுற அளவுக்கு பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது ஊப்பியில். அப்போ மாற்றுற அளவுக்கு நம்ம அங்கே செல்வாக்காக இருக்கோம், பூடுகளை உருவி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் பிராமண சங்கம் ஒதுங்கி கிடக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசு வேலைகளில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசு வேலைகளில் இருக்கக்கூடிய பார்ப்பன செல்வாக்கை குறைத்து சூத்திரர்களை, பஞ்சமர்களை அந்த வேலைகளிலே நிறுத்தக்கூடிய ஒரு கொள்கையை, சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு கடைபிடிக்கிறது. அது திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசு அப்பப்போ தடுமாறினா கூட அதை செய்கிறது. 50% ஜெயலலிதா ஆட்சியில் தான் 69% மாறிச்சு. ஆக தமிழ்நாடு என்பது திமுக, அதிமுக இந்த ரெண்டு பேருடைய உறவு இல்லாமல் ஒரு அகில இந்திய கட்சி இங்கே கால் ஊன்ற முடியாது. அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா இங்கே கால் ஊன்ற முடியாது என்கிற நிலை. இதில் கொதிச்சு போன இவங்களுக்கெல்லாம் கண்ணை உறுத்துவது தமிழ்நாடு எங்கும் இருக்கிற பெரியார் சிலை. பெரியார் சிலை திருச்சி ஸ்ரீரங்கம் முன்னாடி இருக்கிற பெரியார் சிலையை நான் உடைப்பேன் அப்படின்னு பேசுகிறார் ராஜா. இந்து மக்கள் கட்சிக்காரன் பேசுகிறான், இந்து முன்னணிக்காரன் பேசுகிறான். தமிழ்நாடு முழுக்க பகுத்தறிவின் அடையாளமாக, கேள்வி கேட்பதின் அடையாளமாக, சமூக நீதியின் அடையாளமாக பெரியார் இருக்கிறார். இவங்க என்ன சொல்லி எல்லாரையும் சொல்கிறாங்க, நீ பெரியார் ஆதரிக்கிறியா, நீ கடவுள் மறுப்பாளனா, கடவுள் மறுப்பாளனாக மட்டுமே சித்தரிக்கிறாங்க பெரியார். சமூக நீதியினுடைய அடையாளமாக தமிழ்நாட்டினுடைய கிராமங்கள் வரை பெரியாருடைய சிலை இருக்கிறது. அதை உடைப்பேன் அப்படின்னு திமிர்த்தனமாக பேசுனது ராஜாவுடைய வேலை. அவனை கேட்குறதுக்கே ஆள் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சவடால்தனம், சண்டியர்த்தனம்,
என்ன சொல்லப்போனால் உயர்நீதிமன்றத்தை என் மயிருக்கு சமானம்னு சொன்னவன் எச் ராஜா. உயர்நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ, நீ என்னை மயிருக்கு சமானம்னு சொல்லிட்டியா, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் பேசாமல் இருக்கும். முதல் முறையாக ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர் ட்விட்டரில் இணையத்தில் அவர் எழுதின சான்றுகளை எல்லாம் வைத்து அவர் பெரியார் சிலையை உடைப்பேன் என எழுதியது உண்மைதான் என 6 மாதம் அவருக்கு தண்டனை. மற்றொரு வழக்கு அடுத்த ஆண்டே கனிமொழி அவர்களை பற்றி பேசின இன்னொரு வழக்கில் ஒரு 6 மாதம் தண்டனை என அறிவித்திருக்கிறது கீழ்கோர்ட்டு. எங்களை மாதிரி அமைப்புகளை சேர்ந்தவன் வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக போராடுறவன் மேலே இப்படி நீதிமன்றம் ஒரு தண்டனைன்னு சொல்லிட்டா போதும், உடனே வந்து கை விலங்க மாட்டிடுவாங்க, ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அப்பீல் பண்ணுறோம் அப்படின்னா அவர் சிறையில் இருக்கட்டும், நீங்கள் அப்பீல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மக்களுக்காக இயங்குபவர்களை நீதிமன்றம் மதிக்கிற லட்சணம் இதுதான். ஆனால் இது போன்ற வாய்ச்சொல் ரவுடிகள் இருக்கிறாங்கல்ல, சவடால் பேசுகிறவங்க, சமூகம் மதிக்கக்கூடிய சவர்க்கார சமூகம் மதிக்கலை, ஆர்எஸ்எஸ் தான் மதிக்குது. சவர்க்கார திட்டத்தினால ஒன்றும் குடிமொழிக்கு போகிறதில்லை. இந்த மண்ணை மத ரீதியாக பிளவுபடுத்துவது, பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்கிற மனுவாத சித்தாந்தத்தை பேசுபவர்கள், இவர்களை நாம் பேசுவது தரக்குறைவாக பேசினாலும் கூட அது தவறு கிடையாது. ஆனால் சமூக நீதிக்காக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூகத்தை, சூத்திரர்களை, பஞ்சமர்களை விடுதலை பெறுவதற்கு போராடிய அம்பேத்கரை பற்றியோ பெரியாரை பற்றியோ இவர்கள் சாதாரணமாக பேசுவது என்பதை இந்த தீர்ப்பு என்பது ஒரு எச்சரிக்கையாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முதலிலே நான் பாராட்டுகிறேன். ஏன்னா எச் ராஜா ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி, அவர் மேலே இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஒரு நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை 6 மாதம் மற்றொரு 6 மாதம் தண்டனை என தீர்ப்பு எழுதியிருப்பது பாராட்டத்தக்கது. கொஞ்சம் நீதித்துறையின் மீது நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய. இப்போ இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் இந்த தீர்ப்பு வரவேற்றாலும் வலதுசாரி சிந்தனையால் வந்து கருத்துரிமை இல்லையான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. கருத்துரிமைன்னா என்ன? உன்னை ஒடுக்கும் பொழுது ஒடுக்குமுறைக்கு எதிராக நீ பேசுவது கருத்துரிமை. உன்னை யார் இங்கே ஒடுக்குறா? இன்றைக்கி நீ பூடுகளை உருவிக்கிட்டு நான் வந்து பார்ப்பனன்றான். சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டே ஜெயலலிதா நான் பாப்பாத்தி தான் சொன்னவங்க தான். இன்னும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கி, அஞ்சலகம், ரயில்வே, விமானத்துறை, அத்தனை துறைகளிலும் இன்றைக்கும் பார்ப்பன செல்வாக்கு கொடிகட்டி பறக்கிறது. அதற்கு எதிராக பேசுவது கருத்துரிமை. நான் உன்னை அடக்குவேன், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், அதற்கு எதிராக பேசுபவர்களை நான் வந்து பேசுவேன், அது கருத்துரிமைன்னு சொன்னால் அதுக்கு பேர் கருத்துரிமை கிடையாது. இப்போ கஸ்தூரி கருத்துரிமைன்னு பேசி மாட்டிக்கிட்டாங்கல்ல தெலுங்கர்கள், அதுவும் மன்னர்களுடைய அந்தப்புறத்து பெண்களுக்கு சேவை செய்ய வந்த தெலுங்கர்கள், தெலுங்கு பேசுபவர்கள்னு சொல்லி இதுக்கு பேர் கருத்துரிமை கிடையாது, அவதூறுன்னு பேர். அவதூறுக்கும் கருத்துரு உரிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. எச் ராஜா பேசுவது அவதூறு. எச் ராஜாவோ அர்ஜுன் சம்பத்தோ கஸ்தூரியோ அண்ணாமலையோ இவர்கள் பேசுவது என்பது அவதூறு, அது கருத்துரிமை கிடையாது. கருத்துரிமை இருக்கா? அரசனுடைய கொள்கைகளை பற்றி பேசுறியா? அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை பற்றி பேசுறியா? நீ சமூக நீதியை கடைபிடிப்பது தவறு அப்படின்னு பேசு. உனக்கு திறமை இருந்தால், திராணி இருந்தால் பேசு. இந்த மண்ணில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கைகள் வேறு. வடக்கு பார்த்தீங்கன்னா சாமியார் தலையில் கால வைக்கிறான். அது இந்து சாமியார் மட்டும் இல்லை, இஸ்லாமிய சாமியாரும் பண்ணுறாங்க, கிறிஸ்தவ சாமியார்களும் பண்ணுறாங்க. எந்த சாமியார் பண்ணாலும் அதை ஏற்று நிற்பது தான் பகுத்தறிவு. அப்படி செய்பவர்களை பார்த்து நீ தூற்றுவ, அம்பேத்கரை தூற்றுவ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நின்ற அம்பேத்கரை தூற்றுவ. இங்கே இருக்கிற பட்டியல் சமூகத்திற்கும் சூத்திர சமூகத்திற்கும் நின்று கடைசி வரை தன்னுடைய மூத்திரவாளியை தூக்கிக்கிட்டு யார் இயங்கினார்களோ அவரை நீ கீழ்த்தரமாக பேசுவது அவதூறு. இந்த தண்டனை அவதூறுக்கு கிடைத்த தண்டனை. தனி மனிதர்களை பற்றி நாங்கள் எங்கேயாவது பேசுகிறோமா? எச் ராஜா ராத்திரி எங்கே போனார், பகலில் எங்கே போனார், அவங்க வீட்டில் யார் இருக்கா, இதை பற்றிலாம் நாங்கள் பேசுகிறது கிடையாது. ஆனால் எச் ராஜா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நாங்கள் பேசுகிறோம். அண்ணாமலை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நாங்கள் பேசுகிறோம். ஒடிசாவில் நின்றுக்கிட்டு தமிழன் ஆளலாமா
என இனவாதம் பேசினார் மோடி, அமித்ஷா. அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். மோடியினுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது, அது அவதூறு. அமித்ஷாவினுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது. மாட்டுக்கறி அரசியலுக்கு எதிராக வச்சு பயன்படுத்தி மாட்டுக்கறிக்கு எதிராக ஒரு பரப்புரையை பண்ணிட்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதியாளர்களாக பார்ப்பனர்களும் ஆட்சியாளர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்வது இருக்குல்ல, அது கருத்துரிமை. ஒரு பக்கம் நீ மாட்டுக்கறி அரசியல் பண்ணுற, இன்னொரு பக்கம் மாடு ஏற்றுமதி செய்வதை, மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வதை அதிகமாக பண்ணக்கூடியவர்களாக பார்ப்பனர்கள் இஸ்லாமிய பெயர்களிலே கம்பெனிகளை, நிறுவனங்களை வைத்துக்கொண்டு நீ செய்கிறாயே நியாயமா என்று கேட்பது அவதூறு இல்லை, கருத்துரிமை. அதானிக்கு அமெரிக்கா நீதிமன்றம் சம்மன் அனுப்பிடுச்சு. அவரை நீ காப்பாற்ற முயற்சி பண்ணுற மோடி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமே, அது கருத்துரிமை, அது அவதூறு கிடையாது. அதானி மீது அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது, அதற்கு பதில் சொல்லணும், அதானி சொல்லணும். மோடி வாயை மூடிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமே, இது அடக்குமுறைக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அதானி போன்ற பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற அரசுக்கு எதிராக நாங்கள் பேசுவது, இது கருத்துரிமை. நீ என்னைக்காவது வாயை திறந்து ஸ்டெர்லைட்டை பற்றி பேசியிருக்கியா? 17 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதை தப்புன்னு பேசியிருக்கியா? உன் கூட கூட்டணியில் இருந்த அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது, அதை தவறுன்னு பேசியிருக்கியா? இந்த மதுரை மேலூரில் எங்களை கேட்காம, மாவட்டத்துக்காரனை கேட்காம, கலெக்டரை கேட்காம, தமிழ்நாடு அரசை கேட்காம அதே வேதாந்தா கம்பெனிக்கு, ஸ்டெர்லைட்டினுடைய தூத்துக்குடி முதலாளிக்கு மதுரையை நீ எழுதி கொடுத்துருக்கிய, ஏலம் விட்டு எழுதி கொடுத்துருக்கிய, இதை பற்றி எச் ராஜாவோ இதை பற்றி இது தப்பு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரா? ஏர்போர்ட்லேருந்து இறங்கணுன்னு அவர் வாயை திறந்த உடனே இந்த ஒரு பிள்ளை பேசாமலே இருக்குமா? அந்த பிள்ளை எப்படா பேசணுன்னு வாயை திறந்த உடனே அந்த பிள்ளை அப்பா நீ எப்போ சாவேன்னு கேட்குமா? வாயை திறந்தா நீ லண்டனில் இருந்தால் பேசாமல் அங்கேயே இருந்து தொலைச்சிருக்கலாம். வந்து இறங்கணுன்னு சொல்கிறான், ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது, அங்கே இருக்கிற கனிமங்கள் காப்பர் இறக்குமதி ஆகிறது, இப்படி ஒவ்வொரு கம்பெனியாக மூடுனா, சாலை விரிவாக்கம் மூடுனா, உன் வீட்டை கையை வச்சா தாண்டா உனக்கு தெரியும். உன் வீட்டை, உன் ஊரில் ஒரு பாதியை கையை வைக்கும் பொழுது உன் ஊருக்காரன் உன்னை கேட்பான் பாரு, அப்போ துணிச்சலாம் நீ பேசு, வளர்ச்சியின் பேரால் நம்ம கொடுக்கணும்னு. இங்கே வந்து டங்ஸ்டன் கம்பெனிக்காக ஒரு 5000 ஏக்கரை மேலூரை சுற்றி, மேலூர் வட்டாரத்தில் அறிவிச்சிருக்கான் ஏலம் விட்டு. தமிழ்நாடு அரசு என்னை கேட்காம ஏன் செய்கிற, நீ இதை திரும்ப பெறணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர். இந்த 9ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு, முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, ஆளுங்கட்சியும் சொல்லுது, எதிர்கட்சியும் சொல்லுது, எடப்பாடியும் சொல்கிறார். வரவேற்கிறோம் நாங்கள். இது மாதிரி நீ வரவேற்றிருக்கியா? இறங்கணும்னு அண்ணாமலை பேசுகிறான். டங்ஸ்டன் கம்பெனிக்கு எதிராக போராடுவது தவறு. அங்கே இருக்கிற மக்களை எந்த மக்களை நீ பாதுகாப்ப? நெய்வேலி நிலக்கரகை சுரங்கத்தை ஒட்டி சுற்றி இருந்த எந்த கிராமமாவது இன்றைக்கி இருக்கா? சுரங்கம் முழுவதும் தோண்டப்பட்டிருக்கு. அந்த பகுதி மக்களுக்கு, நிலங்களை கொடுத்த மக்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. இங்கே நீ வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு பொய் சொல்கிற, நிலத்தினுடைய மதிப்பு கூடும்னு பொய் சொல்கிற. 5000 ஏக்கரா என்று சொன்னால் அதை ஒட்டி இருக்கிற நிலங்களையும் சேர்த்தா 10,000 ஏக்கராக்கு குறையாமல் கொள்ளையடிக்கப்படும். அந்த டங்ஸ்டன் கம்பெனிக்காக தோண்டுவான், அந்த குப்பைகளை எங்கே போடுவான், கழிவுகளை எங்கே போடுவான், எங்கே கொண்டு போவான், எந்த வழியாக கொண்டு போவான், அந்த வழிகளில் ஊர் இருக்குமா, இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கும் பொழுது லண்டன்லேருந்து வந்து இறங்கின அடுத்த நிமிடமே மேலூர் டங்ஸ்டன் கம்பெனிக்கு எதிராக போராடுவதற்கு எதிராக அண்ணாமலை பேசுகிறான்னா இது மக்களுக்கு எதிரானது. இப்போ இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலுமே அவர் மேல்முறையீட்டுக்கு போனால் அங்கே அவருடைய அந்த கைதானது வந்து தள்ளி போகும், அவர் விடுதலை ஆர்வன்றமான ஒரு கருத்து வருது. நிச்சயமாக கீழே இருக்கிற நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வைத்திருக்கிறது, சான்றுகளின் அடிப்படையில் தண்டனை வைத்திருக்கிறது. உயர் நீதிமன்றம் சென்றால் கூட அங்கும் இதே சான்றுகள் தான் நிற்கும். உச்ச நீதிமன்றம் என்பது இன்றைக்கி அவங்க கையில் இருக்குது. பிஜேபியினுடைய வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள், நீதிபதி விங்குன்னு ஒரு விங்கை வச்சுருக்கான் பிஜேபி. அதனால் அங்கே தீர்ப்பு எழுதுறவன் ஒவ்வொருத்தரும் அடுத்த நிமிடம் பிஜேபி அலுவலகத்துணைக்கு போகிறான், இல்லாட்டி கவர்னராக போகிறான். உச்சநீதிமன்றமும் இதை உறுதி செய்யும், நிச்சயமாக உறுதி செய்யணும். அப்படி செய்யாமல் இவருக்கு விடுதலை அளித்தால் அது நீதிமன்றம் செய்கிற மாபெரும் தவறு. அப்படி ஒரு தவறை
உயர்நீதிமன்றம் செய்யக்கூடாது. உச்சநீதிமன்றத்திற்கே போனால் கூட அப்படி ஒரு தவறை உச்சநீதிமன்றமும் செய்யக்கூடாது. இவன் குற்றவாளி. ராஜா சிலையை உடைப்பேன்னு சொன்னது உண்மை. உடைப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லை, பல இடங்களில் பெரியார் சிலைகள் இந்த பேச்சின் மூலமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் சிலைக்கு காவி போடுறான், பட்டை போடுறான். இங்கே இருக்கிற ஆளுநரும் அவன் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய திருவள்ளுவருடைய சிலை படங்களுக்கு பட்டை போட்டு காவி துணியை உடுத்துறான். நான் தெரியாமல் கேட்குறேன், அவன் சவர்காருக்கு கருப்பு சட்டையை போட்டு ஒரு சிலுவையை கழுத்தில் போட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? அவன் சவர்காருக்கு போட்டா, உன் மோடிக்கு போட்டா, உன் அமித்ஷாவுக்கு போட்டா, அண்ணாமலை உனக்கு போட்டா, இல்லை இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்களுக்கு கருப்பு சட்டை கருப்பு சேலையை கட்டி விட்டு தலையில் ஒரு குல்லாவை வச்சுட்டு கழுத்தில் ஒரு சிலுவையை போட்டால் நீ ஏற்றுக்குவியா? இங்கே மதச்சார்பற்ற ஒரு அடையாளமாக தமிழனின் அடையாளமாக திருவள்ளுவர் இருக்கிறார். அவருக்கு நீ காவி துணி போட்டு இறக்குற. என்ன செய்யணும் தமிழர்கள்? சவர்கார் தொடங்கி கீழே இருக்கிற பிஜேபிக்காரன் வர கருப்பு துணியை கட்டி விட்டுறணும். கருப்பு துணியை கட்டி விட்டு அவன் கழுத்தில் சிலுவையை மாட்டணுன்ற நான் மத சின்னங்கள் நம்ம அப்படி அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி செஞ்சால் அது என்ன ஆகும்? அதனால் இது ராஜாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை, அந்த நீதிமன்றத்தை பாராட்டுகிறோம், வழக்கறிஞர்களை பாராட்டுகிறோம், அந்த நீதிபதியை பாராட்டுகிறோம். இந்த முன்மாதிரியை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே போனால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவது, அங்கே போனால் நான் நீதிபதியை விலைக்கு வாங்கிடுவேன்னு அர்த்தம். ராஜா சொல்கிறார் இல்லையா, பேட்டி முடிஞ்ச உடனே நான் மேல் நீதிமன்றத்தில் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னுடைய திராவிடியன் ஸ்டாக்குக்கு எதிரான செயல் தொடரும் சொல்லியிருக்காரு. திராவிடியன் ஸ்டாக்குக்கு எதிரான செயல் தொடரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசுவேன்னு அர்த்தம். இவன் பேசுவான். நீதிமன்றம் கொடுக்க முடியாத தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் கொடுக்க வேண்டிய நிலையை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் உருவாக்குவார். நாம் நீதிமன்றத்தை நம்புகிறோம். இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை பாராட்டுறோம், அந்த நீதிமன்றத்தை பாராட்டுறோம், வழக்கறிஞர்களை பாராட்டுறோம். இல்லை, நீதிமன்றங்கள் இவர்களால் விலை கொடுத்து வாங்கப்படுமே, ஆனால் நீதிமன்றத்தால் கொடுக்க முடியாத தண்டனைகளை வரலாறு மக்கள் மன்றம் கொடுத்திருக்கிறது. தமிழர் மன்றம் கொடுக்கும், மக்கள் மன்றம் கொடுக்கும். எங்களை பொறுத்தளவு தமிழனுடைய அடையாளங்களை, தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய பகுத்தறிவுடைய சின்னமாக, சமூக நீதியின் சின்னமாக இருக்கிற பெரியாரை அவமானப்படுத்துவது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எச்சரிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை. இன்னும் சொல்லப்போனால் மதத்தை வைத்தே அரசியல் செய்யக்கூடிய, இஸ்லாமிய வெறுப்பை பரவலாக்கக்கூடிய முற்போக்கு அரசியலுக்கு எதிராக, இடதுசாரி பெரியார் சிந்தனைகளுக்கு எதிராக இந்த மண்ணிலே ஒரு அரசியலை உருவாக்கி விடலாம் என சங் பரிவார் கும்பல் நினைக்குமே, ஆனால் மிக வெளிப்படையாக எச்சரிக்கிறோம். இவன் அர்ஜுன் சம்பத் ரெண்டு பேட்டியில் சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு அர்ஜுன் சம்பத்தின் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். ஏன்? அவன் எழுதியிருக்கான், கனடாவில் போய் சீக்கியர் ஒருத்தரை நீங்கள் படுகொலை செஞ்சுருக்கிறீங்க, கொலை செய்திருக்கிறீர்கள், தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். அமித்ஷா அவர்களை தமிழ்நாட்டிலே அப்படி இருக்கிறார்கள், பட்டியல் தருகிறோம். அந்த பட்டியலை கணக்கு தீர்க்க ஒரு படையை அனுப்புங்கள், நான் ஸ்கெட்சு போட்டு தாரேன்னு அர்ஜுன் சம்பத் பேசியிருக்கிறான். உடனடியாக கைது செய்யணுமா இல்லையா தமிழ்நாடு அரசு, காவல்துறை? தான் இன்னைக்கு காலையில் பாருங்கள், கோவை மேட்டுப்பாளையத்தில் சுவரிடிந்து விழுந்த 17 பேர் இறந்து போனார்கள். அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் ஆண்களுமாக 17 பேர் இறந்து போனார்கள். இந்த ஆண்டு காலையிலே அஞ்சலி செலுத்தலாம் என தமிழ் புலிகளுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன், ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, திராவிட தமிழர் கட்சி அமைப்புகள் மேட்டுப்பாளையம் நோக்கி பயணிக்கிறார்கள். அனைவரையும் கைது செய்கிறது இந்த காவல்துறை அரசு. நாகை திருவள்ளுவனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை வீட்டிலேயே அதிகாலையிலேயே கைது செய்கிறாங்க. என்ன கொலையாக விழுக போது? கொலை செய்ய நான் ஸ்கெட்சு கொடுத்தாரேன்னு சொல்கிற அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய உங்களுக்கு துப்பு இல்லை. நாகை திருவள்ளுவனை கைது செய்கிறீங்க, அருந்ததியர் சமூகத்து இயக்கங்களை நீங்கள் கைது செய்கிறீங்க. என்ன நியாயம்? இந்த மண்ணிலே நீதிமன்றத்தை நாங்கள் இன்னும் நம்புகிறோம். சந்திரசூட் போன்ற நீதிபதிகள் பதவி விலகி போகிற நேரத்திலே அவர்கள் கொடுத்த தீர்ப்புகள் மோசமாக இருந்தாலும்
இன்னும் எங்களுக்கு நீதிமன்றத்தை தவிர நாடுவதற்கு ஒரு இடம் கிடையாது. நீதிமன்றத்தை நாங்கள் நம்புகிறோம், இந்த தீர்ப்பை பாராட்டுகிறோம். என்ன செஞ்சிருக்கணும் நீதிமன்றம்னா, 2 நாளாவது நீ சிறையில் போய் இரு, உன்னை பெயில் எடுத்து வெளியே எடுத்துக்கட்டும், அப்பீல் பண்ணி பெயில் எடுக்கட்டும். எங்களெல்லாம் அப்படி பண்ணுறீங்கல்ல. அச்சிராஜா மத்தியில் பெரிய மயிரா, ஏன் அவனை நீ சிறைக்கு அனுப்ப தயாராக இல்லை? எங்களெல்லாம் வேகமாக சிறைக்கு அனுப்புகிற, அவனை சிறைக்கு அனுப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 அப்பனும் மகனும் சாவடிக்கிறமா அடித்து ரத்தத்தோடு வந்து நிற்கிறான், அவனுக்கு ரிமாண்டுக்கு கையெழுத்து போடுறீங்கல்ல நீதிபதிகள். குற்றவாளிகளாக நீங்கள் நடந்துக்கிறீங்கல்ல. ஏன் எச்ராஜாவை சிறைக்கு அனுப்பலை? சிறைக்கு அனுப்பியிருக்கணும். நீங்கள் அனுப்பிட்டு நீ அப்பீல் பண்ணிட்டு பெயிலில் போகணும்னு சொல்லியிருக்கணும். அந்த 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 வேலையையும் நீதிமன்றம் செய்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், சரியாக இருந்திருக்கும். எனவே அவர் அப்பீலுக்கு போகட்டும், அப்பீலுக்கு போய் நீதிமன்றத்தில் விலைக்கு வாங்குவேன்னு சவாலால் விடட்டும். திரவிடியன் ஸ்டாக்கை நான் மறுபடியும் தொடர்வேன்னு சவாலால் விடட்டும். நீதிமன்றம் தண்டிக்கவில்லை என்றால் மேல் நீதிமன்றங்கள், தமிழர் மன்றங்கள் தண்டிக்கும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, வெண்மணி வரலாறு, மக்கள் வரலாறு, உழைக்கும் மக்கள் வரலாறு, தமிழர்கள் வரலாறு என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன். நன்றி சார். நன்றி.